Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஷாப் நான் சிவா. முன்னாடி 2-3 வீடியோஸ்ல ஆடியோல எப்படி அவுட்புட் கொடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்த்தோம். பட் இதான் முதல் வீடியோ நம்ம எப்படி ஆடியோக்கு இன்புட் கொடுக்கலாம் அப்படின்றது. அதாவது இந்த வீடியோல ஒரு புஷ் பட்டன் எப்படி ஆடியோ கூட யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க நம்ம வீடியோஸை ஈஸியா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ல இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பழைய வீடியோஸ்க்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இது தமிழ் ஷாப், நான் சிவா. இதுதான் நான் சொன்ன புஷ் பட்டன். இதை வச்சு தான் இந்த வீடியோவில் ஆடியோக்கு எப்படி டிஜிட்டலாக இன்புட் கொடுக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த புஷ் பட்டனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 பின்ஸ் இருக்குது. அந்த 4 பின்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். இதில் பின் நம்பர் 1ம் 3ம் ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கும். தென் 2ம் 4ம் அதே மாதிரி ஒன்றா கனெக்ட் ஆகிருக்கும். எதுக்காக இது மாதிரி ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 சைடில் ஏதாவது ஒரு சைடில் கனெக்ஷன் கொடுத்தாலே போதும். 2 பின்லேயே புஷ் பட்டன் இருக்குது. ஆனால் 4 பின் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த புஷ் பட்டனை எப்போலாம் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ லெஃப்ட் சைடு லெக்கும் ரைட் சைடில் இருக்கிற லெக்கும் ஒன்றா கனெக்ட் ஆகும். அப்போனா சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடும். நம்ம கை எடுத்துட்டோம் அப்படின்னா சர்க்யூட் ஓப்பன் ஆகிடும். இது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் மாதிரியே தான். பட் எப்போலாம் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ நடக்கும் அது வழியாக. இப்போது இது ஆடியோ கூட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஆடியோ போர்டையும் 2 ஜம்பர் வரையும் எடுத்துக்கோங்க. நான் பிரெட் போர்டில் இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். நம்ம ஜம்பர் ஒயர்ஸை 5 வோல்ட்லேயும் கிரவுண்ட்லேயும் 2 ஒயர்ஸை கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த 2 ஒயர்ஸை 5 வோல்ட்டை ஒரு எண்டில் கொடுத்துருவோம். இன்னொரு எண்டில் ரெசிஸ்டர் வழியாக நம்ம கிரவுண்டை கொடுக்கணும். நான் ஒரு 1K ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். புஷ் பட்டனோட அதர் எண்டில் ஒரு ரெசிஸ்டர் வழியாக கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு டிஜிட்டல் பின்னில் ஒரு ஜம்பர் ஒயரை கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த ஜம்பர் ஒயரை இன்னொரு எண்டை அந்த ரெசிஸ்டரை கனெக்ட் ஆகிருக்க அதே டெர்மினலில் கனெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போது சர்க்யூட் வேலை முடிஞ்சிருச்சு. அகம் டிவி வழியே ஆடினோ ஐடி குள் சென்று எப்படி கோடிங் பண்ணுறதுன்ற பார்ப்போம். ஓகே, இங்கே நம்ம முதல்ல பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின் நம்பர் 7 இன்புட் அப்படின்னு டிக்ளேர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் பின் மோட் 7, இன்புட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுவே போன வீடியோஸ் எல்லாம் நம்ம எல்இடி பின்னை போட்டு அவுட்புட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஏன்னா எல்இடி அவுட்புட்ன்றதுனால ஏற்கனவே நம்ம டிஜிட்டல் ரைட் அப்படின்னு ஒரு கீவேர்டு பார்த்துருப்போம். அது எல்இடி ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமா அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். இப்போது கொஞ்சம் சேஞ்சஸ். ரைட்டுக்கு பதிலாக ரீட் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், ஆர் கேபிட்டல். டிஜிட்டல் ரீட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்புட்டில் 5 வோல்ட் இருக்கா 0 இருக்கா, அதாவது ஹையா லோவா அப்படின்றத கேப்சர் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஆடியோக்கு அந்த டிஜிட்டல் பின் ஹையா லோவா அப்படின்னு டிஜிட்டல் ரீட் மூலமாக தெரிய வச்சிடலாம். பட் நமக்கு அது எப்படி தெரியும் ஹையாக இருக்குது லோவாக இருக்குது அப்படின்னு? அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு ஃபங்க்ஷன் தான் சீரியல் மானிட்டர். சீரியல் மானிட்டர் கால் பண்ணுறதுக்காக serial.begin 9600 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சீரியல் மானிட்டர்னால் என்ன அப்படின்றது ஒரு தனியான ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது ஒரு பெரிய டாபிக். அடுத்ததாக வாய்ட் லூப்புக்குள்ளே serial.print அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. print lnனா நெக்ஸ்ட் லைன். ஒரு லைன் பை லைனாக டைப் பண்ணிட்டு வரும். இந்த print lnக்குள்ளே நம்ம டிஜிட்டல் ரீட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கோட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் மானிட்டரில் இதில் என்ன வேல்யூஸ்லாம் வருதோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். நம்ம அதை பார்க்கலாம். இப்போ இந்த கோடை அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம ஆடியோக்கு. ஓகே, இதை அப்படி சேவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு புஷ் பட்டன் அப்படின்னு. ஓகே, நம்மது அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போது டாப் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் சிம்பிள் மாதிரி இருக்குது. அதான் சீரியல் மானிட்டர். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நம்ம சீரியல் மானிட்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9600 அப்படின்னு பாட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன்னா கோடில் தான் கொடுத்துருக்கோம். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த சீரியல் மானிட்டர் என்ன பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல் ரேட் பின் நம்பர் 7ல் என்ன வேல்யூவில் இருக்குது அப்படின்றது தான் சேவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் எப்போலாம் புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறனோ அப்போது அது 1ன்னு வருது. பட்டன் வந்து கை எடுத்துட்டா அது 0 அப்படின்னு வருது. 1னா என்ன, அதுக்கு பவர் சப்ளை கிடைக்குது, அதாவது 5 வோல்ட் வருது. இன்கேஸ் 0னா அந்த டிஜிட்டல் பின்னில் 0 வோல்ட் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது இது எக்ஸ்ப்ளனேஷனில் பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்க சர்க்யூட் டயக்ராம். S1 அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண புஷ் பட்டன். புஷ் பட்டனோட ஒரு லெக்கில் என்ன 5 வோல்ட் கொடுத்துருக்கோம். இன்னொரு லெக்கில் ரெசிஸ்டர் வழியாக கிரவுண்டில் கனெக்ஷன் ஆகிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆடியோக்கு ஒரு டிஜிட்டல் பின் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு கண்டக்டர்லையோ ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லையோ கரண்ட் ஃப்ளோ நடக்கணும்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு 2 டெர்மினலும் இருக்கணும்.
எப்போல்லாம் நம்ம புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போது சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடும். அப்படின்னா 5 வோல்ட் கரண்ட் வந்து ரெசிஸ்டர் வழியாக கிரவுண்டுக்கு போகுது. அப்போது அந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ நடக்குது. இப்போ நம்ம ஆர்டினோ டிஜிட்டல் பின் எங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அந்த ஒயரில் தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் என்ன ஆகுது, கரண்ட் ஃப்ளோ நடக்கும்போது அந்த ஆர்டினோக்கு 5 வோல்ட் அப்படின்ற இன்புட் கிடைக்குது. இன்கேஸ் நம்ம பண்ணுறதை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வழியாக கரண்ட் ஃப்ளோ நடக்கலை. ஏன்னா அது ஒரு ஓப்பன் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ நடக்காது. அதனால தான் அந்த டைமில் இன்புட் வந்து 0 அப்படின்னு காமிக்குது. நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்துருக்க ரெசிஸ்டர் பேர் தான் புல் அப் ரெசிஸ்டர். அடுத்த வீடியோவில் புல் அப் ரெசிஸ்டரே இல்லாமல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இந்த வீடியோவில் புஷ் பட்டன் எப்படி ஆர்டினோ கூட யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் புஷ் பட்டனை இன்னும் ஈஸியாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். Until then, goodbye and signing off. It's Shiva from Tamil Workshop.